மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் இயேசுவினிடத்தில் வந்து வஸ்திரம் தரித்தவனாய் பாருங்க பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ளாக ரட்சிக்கப்படாததுக்கு முன்னதாக பாவமும் உலகமும் அசுத்தமும் இருக்கிற பொழுது அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஒழுங்கினமாய் இருந்தான், ஒழுங்கற்று காணப்படுகிறான், மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கினான், மற்றவர்களை இடர பண்ணினான், மற்றவர்களுக்கு தீமை செய்வனாய் காணப்பட்டான். அவன் எப்படி இருந்திருப்பான்? வஸ்திரம் தெரியாமல் யாரும் அவனை மதிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் பக்கத்திலே போயிருக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு இடரல், மற்றவர்களுக்கு இன்னைக்கு சபையில் உட்காந்து விசுவாசிகளுக்கு விசுவாசி இடராக உட்காந்து கிடக்கிறோம். சபைக்குள்ள தான் உட்காந்து இருக்கிறோம், ஆனால் யாருக்கு இடரா இருக்கிறோம்? இன்னொரு விசுவாசிக்கு விசுவாசியை இடர் பண்ணுறோம், அவங்களுக்கு தீமை செய்கிறோம், அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறோம். கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. யாருக்கு என்ன கூட இடரு விடவே பண்ணக்கூடாது. இந்த லேகியன் பிசாசு பிடித்த, ஆனால் என்றைக்கு இயேசுடைய அன்புக்குள் வர ஆரம்பித்தானோ, இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருந்த அந்த அவனிடத்தில் வந்து லேகியன் பிசாசுகள் பிடித்திருந்தவனை அவனை ஆண்டவர் விரட்டின பொழுது, அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது வஸ்திரம் தரித்தவனாய். அல்லேலூயா. இன்னைக்கும் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், அரைகொட்டு வஸ்திரத்தை தரித்து உட்கார்ந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான், ஆண்டவர் ஆராதிக்கிற விசுவாசி தான், லேகியன் பிசாசு துரத்தப்பட்ட விசுவாசி தான். ஆனால் ஒழுங்கான வஸ்திரம் தரிக்க கத்த விரும்புகிறார். விசுவாசிகள் ஒழுங்கான நேர்த்தியான வஸ்திரத்தை தரிக்க கத்த விரும்புகிறார். ஆமென். புத்தி தெளிஞ்சிச்சுன்னா என்ன வேணும்? நல்ல வஸ்திரத்தை போடணும். புத்தி இல்லைன்னா அரைவட்டா போடலாம். புத்தி தெளிஞ்சிச்சுன்னா வஸ்திரம் எப்படி இருக்கணும்? நேர்த்தியாக இருக்கணும். கர்த்தர் நல்லவன். உங்களோட வஸ்திரம் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு அது நினைச்சக்கூடாது, விகாரிப்பமாய் காணப்படக்கூடாது. புத்தி தெளிஞ்சிருச்சுலா, ரசிக்கப்பட்டீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டும் இன்னும் அறகுற வஸ்திரம் தரிக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டும் ஆண்டவர் ஆராதிச்சும் இன்னும் என்ன செய்யறோம்? வஸ்திரம் தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறோம். ரட்சிப்புன்னு தெரியாமல் இருக்கிறோம், பரிசுத்தன்னு தெரியாமல் இருக்கிறோம், ஆனால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், பக்தி விருத்தியில் எல்லாம் இருக்கிறோம், ஜெபம் பண்ண தெரியல, வேதத்தை வாசிக்க தெரியல. புத்தி தெளிந்து மனம் திரும்பி வஸ்திரம் தரித்து எழுந்து உட்கார்ந்தான் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்காக எழும்பும்படியாக வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, ஜெபம் என்கிற வஸ்திரத்தை, ஆமென், அதிக நேரம் காத்திருக்கிற வஸ்திரத்தை தரித்துக் கொள்வேயானால் கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார்.